அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா தொகை நிலை தொடர். தொடர் அப்படின்னா என்னன்னா இரண்டு சொற்கள் தொடர்ந்து வருவது தொடர் அப்படின்னு சொல்றோம். இந்த தொடர் வரும்போது அதுல இடையே உருவுகள் என்பது மறைந்து வந்தால் அது தொகை நிலை தொடர் எனப்படும். தொகைனா என்னன்னா தொக்கின்னு அர்த்தம். அதாவது தொக்கி அப்படின்றது மறைந்து வருவது. இரண்டு சொற்களுக்கு இடையே சான்றாக கவிதா பாடம் படித்தால் அப்படின்னு வச்சுட்டா கவிதா பாடம் படித்தால் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல மூன்று சொற்கள் தொடர்ந்து வந்திருக்கு. அப்போ மூன்று சொற்கள் தொடர்ந்து வரும்போது இடையே உறுப்புகள் என்பது மறைந்து வந்தால் அது தொகை நிலை தொடர் எனப்படும். தொகை நிலை தொடர் 6 வகைப்படும். என்னன்னு பார்க்கலாம். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை. ஏற்கனவே சின்ன வயசுல படிச்சிருப்போம். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. தொகைனாவே தொக்கி வருவது, அதாவது மறைந்து வருவது. தொல்காப்பியம் இந்த தொகை நிலை தொடரை தொகை மொழி என்று கூறுகிறது. இப்போ முதலில் வேற்றுமை தொகை என்றால் என்ன என்று பார்ப்போம். வேற்றுமை தொகை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வேற்றுமை தொகை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். 8 வேற்றுமை தொடர். அதாவது முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என்று 8 வகைப்படும். முதல் 2 வேற்றுமைகளுக்கு உருபுகள் இல்லை. அதாவது முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. வேற்றுமை தொகை 8 வகைப்படும் சொல்லலையா? வேற்றுமை பிளஸ் தொகை என பிரிக்கணும். அதாவது வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஐ ஆர் கு இன் அது கல். ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு, ஆர் மூன்றாம் வேற்றுமை உருபு, கு நான்காம் வேற்றுமை உருபு, இன் ஐந்தாம் வேற்றுமை உருபு, அது 6ஆம் வேற்றுமை உருபு, கண் 7ஆம் வேற்றுமை உருபு. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. இந்த உருபுகளை ஞாபகம் வைத்துக் கொண்டால் இது மறைந்து வருவது இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் இரண்டாம் வேற்றுமை தொகை, மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் மூன்றாம் வேற்றுமை தொகை என்று சொல்லலாம். இப்போது சான்றாக ஐ என்ற உருபை எடுத்துக்கொள்வோம். ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு. பால் பருகினான் என்பதில் பால் பருகினான் என்று சொல்லும் பொழுது அதில் பாலை பருகினான் என்று பொருள். ஐ என்பது மறைந்து வந்துள்ளது. பால் பருகினான் என்று கூறுகிறோம். அதில் ஐ என்பது மறைந்து வந்துள்ளதால் இது இரண்டாம் வேற்றுமை தொடர் எனப்படும். அதே போல் ஆள் தலை வணங்கினான், தலை வணங்கினான். இதில் இதனுடைய பொருள் என்னவென்றால் தலையால் வணங்கினான் என்பது பொருள். அப்போ இந்த இடத்துல ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளதால் இது மூன்றாம் வேற்றுமை தொடர் எனப்படும். அடுத்தது கு வேலன் மகன். யோசிச்சு பாருங்க. வேலன் மகன் அப்படின்னா என்ன? வேலனுக்கு மகன் என்று பொருள். இப்போ இந்த இடத்துல கு வேலனுக்கு என்ற உருபு மறைந்து வந்துள்ளதால் மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளதால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை எனப்படும். அடுத்தது இன் ஊர் நீங்கினான். ஊர் நீங்கினான். அப்போ ஊரிலிருந்து, அதாவது ஊரில்தான் நீங்கினான் என்று பொருள். இன் அப்படிங்கிற சொல் உருவு மறைந்து வந்துள்ளதால் இது 5ஆம் வேற்றுமை தொகை எனப்படும். அடுத்தது அது. அது என்பது 6ஆம் வேற்றுமை தொகை. அவன் புத்தகம் என்ன வரும்? அவனது புத்தகம் என்று வர வேண்டும். அப்போ அது என்பது மறைந்து வந்துள்ளதால் அவன் புத்தகம் என்ற தொடர் 6ஆம் வேற்றுமை தொகை எனப்படும். அடுத்ததாக கண். குகை புலி. சான்றாக குகை புலி என்று சொல்லும் போது குகையின் கண் புலி என்று வரும். அப்போ குகையின் கண் என்ற 7ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளதால் இது குகை புலி என்பது 7ஆம் வேற்றுமை தொகை எனப்படும். இவ்வாறாக வேற்றுமை தொகை என்பது 8 வகைப்படுகிறது. முதல் வேற்றுமை, அதாவது முதல் வேற்றுமை உருபு இல்லை, அதை எழுவாய் வேற்றுமை என்று கூறுவோம். இரண்டாம் வேற்றுமை ஐ. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ மறைந்து வந்தால் அது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஆல் கு இன் அது கண். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஐயால் கு இன்னது கண் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக 8ஆம் வேற்றுமைக்கு உருவுகள் இல்லை, அதை விழி வேற்றுமை என்று கூறுவோம். தம்பி வா என்று சொல்லும் பொழுது விழித்து குறிக்கிறோம் அல்லவா? அதைத்தான் விழி வேற்றுமை என்று கூறுகிறோம். இவ்வாறான வேற்றுமை தொகை 8 வகைப்படும். அதுக்காக நம்ம வினை தொகை பற்றி பார்க்க போறோம். வினை தொகை அப்படின்னாவே 3 காலமும் உணர்த்துகின்ற வகையில் அமையும். ஒரு சொல் 3 காலத்தையும் உணர்த்தினா அது வினை தொகையில சேர்த்துதான் இருக்கும். சான்றாக ஊறுகாய், அலைகடல், பாயும் புளி இப்படிலாம் எடுத்துக்கலாம். இப்போ ஊறுகாய் அப்படின்னு எடுக்கும்போது ஊறும் காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய். இதுல
அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த 3 காலத்துக்கும் சேர்த்து ஊறுகாய்னு சொல்லும்போது என்ன சின்ன வயசுல நம்ம இதை சொல்றோம் ஊறுகாய் அப்படின்னாவே வினைத்தொகை 3 காலமும் உணர்த்த வேண்டும். அதாவது இப்ப பார்க்க போனோம்னா பெயரச்சை விகுதியில அது பாத்தீங்கன்னா இடைநிலை மறைந்து வந்திருக்கு. இடைநிலை அப்படிங்கும் போது இந்த இடத்துல காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வந்ததால் வினைத்தொகை 3 காலங்களையும் காட்டுகின்ற இடைநிலை உறுப்புகள் மறைந்து வந்திருக்கிறதுனால இது வினைத்தொகை எனப்படும். அடுத்ததாக அலைகடல் பாருங்க, அலைந்த கடல், அலையும் கடல், அலைகின்ற கடல். இதுல பாத்தீங்கன்னா அலைகடல் அப்படின்ற